ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் இம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் கேக் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் கேக்கு கடையில் எக்கச்சக்கமான விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப கம்மியான செலவுலேயே வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நல்லா சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்காக இப்போ 150 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இன்னைக்கு ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறோம். ப்ரௌன் சுகர் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதெல்லாம் பவுடராக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்து வரும். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கேக் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணி எடுத்ததை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கேக் மிக்சர் பவுடர் அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு கேக் பேட்டர் நல்லா கட்டிப்படாமல் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். நமக்கு இந்த கேக் பேட்டருக்கு எந்த அளவுக்கு நல்ல பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா ஒரே சைடாக இது போல் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கேக் பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகும். இப்போ இதை நல்லா பொறுமையாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாகவும் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா க்ரீம் பதத்துக்கு நம்ம ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த கேக் பேட்டர். இது போல் நம்ம ரெடி பண்ணாதான் நமக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக நமக்கு கடையில் விற்கிறது சாக்லேட் கேக் போலவே நமக்கு ரெடி ஆகும். இப்போ நமக்கு இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 4-5 ட்ராப் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க, வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேக் பேட்டர் எடுத்து ஒரு கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட்டும் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கேக் பேட்டர் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே மைக்ரோ அவனில் 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இது நல்லா பேக் ஆகும். இப்போ நம்ம இதை எடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நல்லா பேக் ஆகி வந்திருக்கு இந்த கேக்கு. இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த கேக் நல்லா சாஃப்டாகவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் சாக்லேட்டை எடுத்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம கேக்லேயுமே நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கோம். அதனால நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே டெக்கரேட்காகவும் நல்லா டேஸ்ட்டுக்காகவும் நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாக்லேட்டை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடியாக இருக்குது நமக்கு. எனக்கு நல்லா ஒரு 1/2 kg கிட்ட இந்த கேக் ரெடியாச்சு. ரொம்ப சுலபமான முறையிலையும் கம்மியான விலையிலையும் இந்த கேக் நான் வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிவிட்டேன். பிகினர்ஸ் கூட நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக இது போல் சாக்லேட் கேக் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.